வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எக் சப்பாத்தி. இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எக் சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை டைட்டாக பிசையாமல் லூஸாக பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். 2 முட்டை எடுத்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கை கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்குங்க. அப்போ தான் முட்டை நமக்கு ஸ்மெல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்குங்க. இந்த சைஸில் எடுத்துக்குங்க. இப்போ இதை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு உருட்டி எடுத்துடலாம். உருட்டி எடுத்த சப்பாத்தியை இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இந்த கேப்பில் நம்ம அடுத்த சப்பாத்தியை உருட்டிடலாம். 2வது மாவை இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்க முட்டையிலேருந்து 2 கரண்டி ஊற்றிடலாம். இதை நல்லா விரித்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுடலாம். மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைனா முட்டை பக்கத்துலலாம் தெரிச்சிரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். முட்டையை சுற்றி இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தியை போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்த உடனே நெய்யை சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கரண்டி முட்டையை சேர்த்துக்குங்க. இதை நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்குங்க. இப்போ மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ முட்டையை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். இந்த சப்பாத்திக்கு நம்ம தனியாக சைட் டிஷ் ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எக் சப்பாத்தியை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். ஈவினிங்கில் நீங்கள் டிஃபனாக கூட கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.